லேசர்ஸ் ப்ளூரலா இருக்கனால ஆர் போட்டிருக்கோம். இன்டிஸ்பென்சிபிள், இன்டிஸ்பென்சிபிள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெசசரி, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்டிஸ்பென்சிபிள் டூல்ஸ். டூல்ஸ் இன்டிஸ்பென்சிபிளுக்கு மீனிங் நல்லா பாத்துங்க. இதெல்லாம் ரொம்ப நெசசரியானது, எசென்ஷியல்னு கூட வச்சுக்கலாம். அப்சல்யூட்லி எசென்ஷியலா டூல்ஸ் எதுக்குன்னா ஃபார் த டெலிகேட் ஐ சர்ஜரி அப்படின்னு இருக்கு. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் கண்ணுக்கு சர்ஜரி பண்றாங்க, ஐஸுக்கு 2 கணக்கு தானே பண்ணுவாங்க, ஒத்த கணக்கு பண்ணிட்டா விடுவாங்க அப்படிலாம். அந்த கான்செப்ட்ல ஐஸ் கரெக்ட் தான், நோ எரர் அப்படிலாம் போடுவீங்க. ஸோ இங்கதான் ஒரு சின்ன கிராமர். ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா நவுனுக்கு கூட இந்த மாதிரி வந்துச்சுன்னா பக்கத்துல நமக்கு அது ஒரு நவுன் தான், ஐய நவுன் தான், இதனால நமக்கு பக்கத்துல சேர சேர அட்ஜெக்டிவா தான் நமக்கு ஆக்ட் ஆகும். டெலிகேட்டுமே நமக்கு நவுன் தான், இருந்தாலும் நமக்கு அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு நவுனோட வந்துச்சுன்னா எப்பயுமே எந்த ஃபார்மெட்ல இருக்கணும்னா இங்க இருக்க ஃபார்மெட்ல தான் இருக்கணும். ஒரு நவுன் அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆனிச்சுன்னா அது சிங்குலரா மட்டும் தான் நீங்க போடணும், சரிங்களா. சோ எழுதியிருக்க ஃபார்மேட் கொஞ்சம் குழப்பது. நான் சொன்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இது நவுன் தான் ஐங்கிறது, இங்க அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது, சரிங்களா. சோ அப்படி இருக்கப்ப சிங்குலரா தான் யூஸ் பண்ணும். இது மேபி நான் வேற எதுவும் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நமக்கு எக்ஸாம் வச்சு சொல்றேனே, 3 ஹவர்ல பாத்தீங்கன்னா 3 ஹவர் எக்ஸாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ 3 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், 3 ஹவர் தான். இங்க நவுன் பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவா இருந்தாலும் 3 ஹவர் அப்படின்னு சொல்றோம். மேபி நம்ம பில்டிங்ஸ்க்குலாம் இப்ப 10 ஸ்டோரி பில்டிங் இல்ல 3 ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ 10 மாடி கட்டிடத்தை 10 மாடிகள் கட்டிடம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், 10 மாடி கட்டிடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ அதுக்கெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா சில நவுன்ஸ் நமக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் எஸ் வேற வழியில வந்துதான் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு நியூஸ், மேக்ஸ், இல்ல மேக்ஸ் கூட நமக்குலாம் ஒரே ஒன்று தான் தெரியும், இந்த சிசர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலரே கிடையாது. ஏன்னா சிசருங்கிறது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. அதனால அது எப்பயுமே நமக்கு ப்ளூரல் சிங்குலர் எல்லாம் ஒன்று தான். ட்ரௌசர்ஸும் அதே மாதிரி தான், ஒரு காலை மட்டும் வச்சுட்டு இன்னொரு காலில் இருக்க முடியாது. ஸோ ட்ரௌசர்ஸ், நம்ம ஸ்பெக்ஸ், என்னோட கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று ஒன்று இல்லாட்டி காமெடியாக இருக்கும். ஸோ அதான் கிளாஸஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே எஸ்ஓடையே சேர்ந்து வருவாங்க. ஸோ நியூஸ் கூட நமக்கு தெரியும் இது சிங்குலர் கான்செப்ட், அது எஸ்ங்கிறது சவுத்துனால இதை எடுக்க முடியாது. சிசர்ஸ்ல எல்லாம் இப்ப நான் இந்த இடத்துல போட்டு வச்சுன்னு சிசர்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கட் பண்ணி விடுவாங்க. அவன் சொன்னா நீங்க நவுன் அட்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா எஸ் கட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நவுன்ஸ்க்குலாம் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, சரிங்களா. சோ எல்லா இடத்துலயும் இப்படி வருமானா இல்ல. சோ உங்களுக்கு 95% இப்படி வரும், ஒரு 5%ல இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் உங்களுக்கு இருக்கனால வராது, சரிங்களா. சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.